பிரியாணி எல்லாருடைய ஃபேவரட் ஃபுட்டான பிரியாணி நம்ம தமிழ் பண்பாடு உணவை தாண்டி எல்லார் மனதிலும் எல்லாருடைய ருசியிலும் எல்லாருடைய எண்ணத்திலையும் எல்லாருக்கும் ஃபேவரட் ஃபுட்டான ஒரு பிரியாணி எப்படி உருவாக்கப்பட்டது, எதனால உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். ஷாஜகான் மும்தாஜ் இருந்த அந்த பீரியட்ல மும்தாஜ் வந்துட்டு தன்னுடைய படை வீரர்களை பார்க்க சந்திக்க போறாங்க, பேசுறதுக்கு போறாங்க. அப்படி போகும்போது படை வீரர்கள்லாம் ஒரு மாதிரி பசியா ரொம்ப சோர்வா பலவீனமா இருக்கிறத மும்தாஜ் பார்க்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும், எல்லா எனர்ஜியும் உள்ள ஒரு ஃபுட்டு நம்மளுடைய படை வீரர்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க மும்தாஜ். அப்படி முடிவெடுக்கும் போது சில குறிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. எல்லா எனர்ஜியும் உள்ள ஒரு ஃபுட்டாக அது ரெடி பண்ணுறதுக்கான ஒரு குறிப்புகள் வந்து மும்தாஜ் அவர்கள் வந்து அந்த அரண்மனையில் அந்த சமையல் செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த குறிப்புகள் கொடுக்குறாங்க. அந்த குறிப்புகள் அடிப்படையில் வச்சு உருவானது தான் அந்த பிரியாணி. இது வந்து மும்தாஜ் தான் உருவாக்குனாங்க அப்படின்னா அது அப்படி இல்லை. சில மன்னர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரைஸு இறைச்சி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பானைக்குள்ளே போட்டு மண்ணுக்குள்ளே வச்சு அது தம் கட்டி போருக்கு போயிடுவாங்க. போருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அதை எடுத்து பார்க்கும்போது இறைச்சியும் ரைஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி பிரியாணி டைப்பில் வந்து அது இருக்கும். அது சில மன்னர்கள் வந்து தன்னுடைய படை வீரர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுமாரி ஒவ்வொரு மன்னர்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரியாணி, அதாவது ரைஸ் இறைச்சி வந்து சேர்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா 1398ஆம் ஆண்டு வந்து தைமூர் அப்படின்ற ஒரு போர் படை மூலமாக அந்த பிரியாணி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. அது வந்து அப்படியே வட இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா அப்படி அப்படி பரவி இது வந்து எல்லாருடைய ஃபேவரட் ஃபுட்டாக இப்போ அந்த பிரியாணி இருக்குது. இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு பிரியாணி வந்து அதனுடைய டைப் மாறும், கொஞ்சம் தான் மாறும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.